ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் அடியில் ஒரு காட்டுப்பூனை அதன் குட்டியுடன் வாழ்ந்து வந்தது. அதே மரத்தின் உச்சியில் ஒரு பருந்து குடும்பமும் வாழ்ந்து வந்தது. மேலும் மரத்திற்கு அருகில் உள்ள ஒரு குளத்தில் ஒரு மீனும் அதன் குஞ்சுகளும் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த காட்டில் கடுமையான மழை பெய்தது. மீன் குஞ்சுகளில் ஒன்று பாய்ந்து நீர் தேங்கிய பள்ளத்தில் விழுந்துவிட்டது. எவ்வளவு முயன்றும் அதனால் குளத்திற்கு திரும்ப முடியவில்லை. அந்த நேரத்தில் மரத்தின் கீழிருந்து வந்த காட்டுப்பூனை அந்த மீனினை நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியே எடுப்பதும் பிறகு உள்ளே போடுவதுமாய் விளையாடி கொண்டிருந்தது. இதை பார்த்த மீனின் தாய் மிகவும் வருத்தமுற்றது. இறுதியில் அந்த காட்டுப்பூனை அந்த மீன் குஞ்சினை எடுத்து குளத்திலேயே விட்டுவிட்டது. இவை அனைத்தையும் மேலே இருந்த பருந்து குடும்பம் பார்த்து கொண்டே இருந்தது. அவை இந்த காட்டுப்பூனைக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தன. ஒரு நாள் பருந்துகள் காட்டுப்பூனையின் குட்டியை மேலே தூக்கி சென்று கீழே போட்டு பிடித்து பிடித்து விளையாடின. பிறகு சிறிது நேரம் கழித்து தாய்ப்பூனையிடமே அதை ஒப்படைத்தன. தாய்ப்பூனையிடம், உனக்கு எவ்வளவு வலி இப்பொழுது உண்டானதோ அதே போல்தான் அந்த மீனுக்கும் வலித்திருக்கும் என்று கூறின. உடனே பூனை தன் தவறை உணர்ந்தது. மீனிடம் சென்று மன்னிப்பு கோரியது. நீதி: நாம் ஒருவருக்கு செய்யும் தீங்கு ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும்.